நம்முடைய 7வது பொருணை நெல்லை புத்தக திருவிழாவிலே இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய தலைமை ஏற்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மாவட்ட வருவாய் அலுவலர் சிப்காட் திருமதி ரேவதி அம்மா அவர்கள் இப்பொழுது தலைமை உரை நிகழ்த்துவார்கள். அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நேரம் நான் எடுத்துக்க விரும்பலை, ஏன்னா நிறைய செறிவான கருத்துக்கள் நீங்கள் ஏற்கனவே கேட்டீங்க. தூத்துக்குடியில் ஒரு என்கொயரி போனதுனால நான் வரதுக்கு லேட் ஆகிடுச்சு. ஆனால் யூடியூப்பில் அந்த நேரலையில் நான் கேட்டுக்கிட்டே தான் வந்தேன். முதல்ல மாணவி அவர்கள் பேசினது, அப்புறம் தமிழ்ச்செல்வன் சார் பேசினது. நம்ம புத்தக திருவிழாக்கள் ஏன் நடத்துகிறோம் அப்படிங்கிறது தினமும் பல்வேறு பேச்சுகள்லேருந்து நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு சமூகத்துக்கான திருவிழா இது. மற்ற திருவிழாக்கள் நம்ம ஊர்களில் இல்லைன்னா நம்மளோட குடும்பத்துக்குள்ளே இல்லைன்னா சில குறிப்பிட்ட சமூகங்களுக்குள்ளே நடக்குது. பட் இது பொதுவான அறிவு ரீதியான பகுத்தறிவு தேடலில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமான ஒரு திருவிழாவாக புத்தக திருவிழா நம்ம நடத்திட்டுருக்கோம். 2012 இருந்தே பெரம்பலூர் புத்தக திருவிழாவிலேருந்தே தொடர்ச்சியாக புத்தக திருவிழாவில் பங்கெடுத்துக்கிற வாய்ப்பு வந்து எனக்கு கிடச்சிட்ருக்கு. அது நான் ஒரு பெருமையாக கருதுகிறேன். இந்த மாவட்டத்தில் இந்த மேடையில் இந்த ஆண்டோர்களோட இன்றைக்கி இந்த மேடையை பகிர்ந்துக்கிறத நான் ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன். நாங்கள் நிறைய இடங்களில் வேலை பார்க்குறோம், நிறைய ஊர்களுக்கு போகும்போது எனக்கு பொதுவாக அந்த வட்டார வழக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வட்டார வழக்குகள் ஒரு ஊர்லேயும் ஒரு மாதிரி பேச்சு இருக்கும். இன்னும் கன்னியாகுமரி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா மாவட்டத்துக்குள்ளேயே 6 விதமான வட்டார வழக்குகள் இருக்குது. வேறு மாதிரியான பேச்சு வழக்குகள் இருக்கும். ஒரு ஊருடைய பண்பாடு, அங்கே இருக்கக்கூடிய கலாச்சாரம், அவங்களோட உணவு பழக்கங்கள், அவங்களுக்குள்ள உள்ள படிநிலைகள், அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு புத்தகங்கள் தான் ஒரு நல்ல ஒரு சாளரமாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். முதல் முறையாக தென் மாவட்டங்களுக்கு வரும்போது அது எனக்கு புதுசாக தெரியாததுக்கு காரணம் வந்து இதுவும் தான். இப்போது கரிசல் இலக்கியம் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோட பங்களிப்புகள், கீராஜனரன் அவங்களோட, ஜெயபிரகாசம் ஐயாவோட அவங்க பங்களிப்புகள்லாம் நம்ம வந்து ரொம்ப பெரிய அளவில் பெருமைப்படத்தக்க விஷயங்கள். அதெல்லாம் திருநெல்வேலியிலையும் இங்கே இல்லாத அளவுக்கு எழுத்தாளர்கள் எங்கேயுமே கிடையாது. அவ்வளோ சாகித்ய அகாடமி அவார்டு நம்ம வாங்கியிருக்கோம். ஊரோட ஒரு துளியும் வந்து ஆவணப்படுத்தியிருக்காங்க. வண்ணதாசன் அவர்கள் எழுதின கதைகள், இல்லை கவிதைகள், கலாஞ்சியா அவங்க எழுதின கவிதைகள், கலாப்பிரியா அவங்க கவிதைகள் ஊரோட சேர்ந்து. தாமிரபரணினா புதுசு கிடையாது யாருக்குமே, தமிழ்நாட்டில் இருக்கிற யாருக்குமே தாமிரபரணி புதுசு கிடையாது. வந்து நேரில் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. குறுக்குத்துறை முருகன் கோவில் புதுசு கிடையாது. கிளாரிந்தா சர்ச்சு புதுசு கிடையாது. ஏன்னா எல்லாமே ஏதோ ஒரு நூல் வழியாக, ஏதோ ஒரு புத்தகம் வழியாக நமக்கு பழகி இருக்கிற விஷயமா இருக்குது. வடசேரி மணிமேடை அப்படிங்கிறது இவங்க மூலமாக, சுந்தர ராமசாமி அவர்கள் மூலமாக நமக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு இடமா தான் இருக்கும். எந்த ஊரும் புதுமையான விஷயமா நமக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் நமக்கு கொடுக்கறது, நம்ம ஊரை பற்றின புரிதலை நமக்கு கொடுக்கறது வந்து இந்த மாதிரி புத்தகங்கள் தான். புத்தக கண்காட்சிகளில் அதுக்கான ஆக்சஸ் நமக்கு ரொம்ப சுலபமாக கிடைக்குது. இதில் முக்கியமாக நான் 2-3 விஷயங்கள் மட்டும் சொல்ல விரும்புகிறேன். இதுக்கு கதாசிரியர் அவார்டு வாங்கியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அதோட மூலக்கதை வெயிலோடு போய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணிய ரீதியான கருத்துக்கள் அப்படிங்கிறது வந்து பெண்களுக்கு மட்டுமானது கிடையாது. அது சொசைட்டியில் ஒரு சமத்துவத்தை கொண்டு வர்றதுக்கான விஷயம். அந்த கதை வந்து அப்படிப்பட்ட ஒரு கதை. ஒரு எந்த விஷயத்தையும் நம்ம ரொம்ப புனிதப்படுத்தணும்னா அதை ரொம்ப சாங்டிஃபை பண்ணி அதை நம்ம ஒதுக்கி வச்சுருவோம், இல்லை ரொம்ப ஈஸியாக வந்து தள்ளி வச்சுருவோம். அந்த கதையில் அந்த மாரியுடைய அந்த காதல் வந்து ரொம்ப இயல்பானதாக இருக்கும். கதை முழுக்கவுமே ரொம்ப இயல்பானதாக இருக்கும். அதை ரொம்ப சாங்டிஃபையும் பண்ண மாட்டாங்க, ரொம்ப பெருமைப்படுத்தியும் பேச மாட்டாங்க. அந்த இயல்பு தான் நம்மளோட அழகு, அந்த இயல்பு தான் அந்த மொழியோட அழகு. ரொம்ப அற்புதமான ஒரு கதை அது. அந்த கதையை தான் நம்ம சினிமாவை பார்த்துருக்கோம். அடுத்த ஒரு முக்கியமான அவங்களோட படைப்புன்னு சொல்லி நான் விரும்பி பார்த்தது வந்து ஆண்கள் சமைப்பது அதனினும் இனிது. அவங்க சாரே சொன்னாங்க, சமைக்கிறது ஆண்கள் சமைச்சாலும் வந்து அரிசி போட்டால் வேகும், அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு. அது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பிரேக் த்ரூ. இன்னைக்கு எல்லாரும் வேலைக்கு போகக்கூடிய ஒரு நிலைமையில வீட்டு வேலைகளில் ஈக்குவல் பங்கு எடுத்துக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பிரேக் த்ரூ. அதை வந்து ரொம்ப அழகாக அவங்களோட எழுத்துக்களில் சொல்லியிருப்பாங்க. அது தொடராக வந்தது நான் நினைக்கிறேன். தொடராக வரும்போதே நான் அதை படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அது ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். அது எல்லாரும் அதை படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அவங்க ஆதித்தாய் பற்றி சொன்னாங்க. லூசிங்கிற ஒரு ஆதித்தாய், சிம்மன்சி தான் நமக்கு சகோதரி அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம எப்போவுமே மனசில் வச்சுக்கிட்டோம்னா நம்ம எப்போவுமே சமத்துவத்தை நோக்கி போவோம். ஒரு பகுத்தறிவு மிக்க சமூகம் அப்படிங்கிறது அடையக்கூடிய ஒரு இடம் வந்து சமத்துவமாக தான் இருக்க முடியும். எல்லாரும் சமம் அப்படிங்கிறது, அதுக்கான பாதையில் நம்ம முன்னேறி போகணும், எந்த காலத்துலையும் பின்னோக்கி போயிடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப அழகாக அவங்களோட பேச்சில் சொன்னாங்க. நெல்லை சுமுத்து ஐயா அவர்கள் அவங்க எழுதின விஞ்ஞான ரீதியான விஷயங்களை பற்றி, விஞ்ஞானத்தை தமிழில் எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப அழகாக பேசினாங்க. சூடாமணி அவர்கள் பேசும்போது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தாங்க.
நம்மளோட ஹிஸ்ட்ரி வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு. திருநெல்வேலி மாவட்டத்தில் கிளாரிந்தா சர்ச் இருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதோட பேக்ரவுண்ட் ஸ்டோரி நம்ம எத்தனை பேருக்கு தெரியும்? அவங்க எதனால் இருக்காங்க? சாரால் டக்கரோட ஹிஸ்ட்ரி நமக்கு எப்படி தெரியும்? அதே மாதிரி ஒரு ஒரு மாணவர் ஒருத்தர்னால வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு ஆசிரியர்களுக்கான இயக்கம்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. ஆசிரியர்களுக்காக உயிரிழந்த ஒரு மாணவர் இருக்காங்க அப்படிங்கிறத ரீசெண்டாக ஒரு புத்தகத்தில் நான் படித்தது. என்ன புத்தகம் நான் சொல்ல வரேன், நமக்கான ஹிஸ்ட்ரியை நம்மளே எழுதினாதான், நடுநிலைமையோட உள்ளது உள்ளபடி எழுதினாதான் நமக்கான அந்த கலாச்சாரம் என்ன, பண்பாடு என்ன, நம்ம என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எதெல்லாம் கிராஸ் பண்ணி நமக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு இந்த இடத்துல இந்த பில்டிங் இருக்குது, இல்லை இந்த இடத்துல இந்த சாலை இருக்குது, இங்கே நடந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டை சார் குறிப்பிட்டு சொன்னாங்க. அதெல்லாம் இருக்குது அப்படின்னா அதுக்கு எத்தனை பேரோட போராட்டங்கள் இருந்திருக்கு, எத்தனை பேர் அதுக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் பழசில் என்னத்தை கழிக்கணும், புதுசில் என்னெல்லாம் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். திருநெல்வேலி பற்றின அப்படி ஒரு அற்புதமான புக்கு வந்து நாரும்பூநாதன் சார் எழுதின நீர் நிலம் மனிதர்கள் அப்படிங்கிற புக்கு. இந்த புத்தாண்டில் எனக்கு அந்த புக்கை கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அருமையான ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்டு நான் அதை சொல்லுவேன். தமிழ்ச்செல்வன் சார்கிட்டையும் நான் கேட்குறேன், ஒரு மாவட்டத்துலேயும் அந்த மாதிரி ஒரு நடுநிலைமையோட உள்ளது உள்ளபடி இருக்கக்கூடிய விஷயங்களை, நம்மளோட கலாச்சாரத்தை சொல்லக்கூடிய புத்தகங்கள் வரணும். அதை வந்து நம்ம ஒரு முன்னெடுப்பாக செய்யணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். இது எல்லாத்தையும் தாண்டி இந்த திருவிழாவில் பேசுகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த மாவட்ட நிர்வாகத்துக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த தருணத்தை எனக்கு கொடுத்ததுக்காக நான் எல்லாருக்கும் என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. நன்றிகள் அம்மா.